இன்னைக்கு இருக்கிற உலகத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பல துறைகள் உதாரணமா இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா சிவாஜி தி பாஸ் யாராலையும் மறக்க முடியாத ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சிவாஜி படத்தை 3Dயா வெளியிட இருக்காங்க. அதுவும் திரும்பியும் வெளியிட இருக்காங்க. இதுல என்னென்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது மொத்தமா ஒரு 185 நிமிட படம். ஆனா இதை இன்னும் ட்ரிம் பண்ணி இன்னும் ஷார்ட்டா எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில 48 நிமிடங்கள் குறைச்சிருக்காங்க அப்படின்னு விவரங்கள் வெளியாயிருக்கு. இதனுடைய தயாரிப்பாளர் AVM சரவணன் சொல்லும்போது, சிவாஜி த பாஸ் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் சந்தோஷமும் திருப்தியும் இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த சிவாஜி த பாஸ் 3D படம் பார்க்கும்போது இன்னும் அதிகமான திருப்தி இருக்கும், அதிகமான சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பார்த்த ரஜினியும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இந்த படம் பார்த்ததுல, கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ரஜினியோடைய கோச்சடையான் படமும் ஒரு 3D படம் தான். ஸோ இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே சிவாஜி படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும், அதாவது வர செப்டம்பர்லயே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால முழு மூச்சா இதனுடைய ரிலீஸ்க்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் சிவாஜி படம் அப்படின்னு சொன்னோம். முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி 3Dல வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பெரியவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே வரப்போற 3D படங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படின்னு முழு மூச்சுல நம்மளால நம்ப முடியும். ஏன்னா ரஜினி சார் நடிச்சிருக்க படம்னா சும்மாவா, அது 3Dல வந்தாலும் சரி வேற எதுல வந்தாலும் சரி அடிச்சுக்கிட்டு போய் பார்க்கறதுல ஒரு பெரிய மன திருப்தியே இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த சிவாஜி த பாஸ் 3D படத்தை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஸோ நானும் அப்படிதான் இருக்கேன், நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.